அனைவருக்கும் வணக்கம். கடகராசினியர்கள், இனி நீங்கள் கதறி கதறி அழுதாலும் இனி விதி உங்களை விடாது என்ற வகையில் செவ்வாயினுடைய பெயர்ச்சியின் காரணமாக கடகராசினியர்களுக்கு என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு, கிரகநிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன, மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, கடகராசினியர்களை பொறுத்த வரைக்கும் செவ்வாய் பகவான் சிம்ம ராசியிலிருந்து கன்னி ராசிக்கு பயிற்சி ஆகிறாருங்க. கன்னி செவ்வாய் கடலும் மற்றும் என்பது பழமொழி. உங்கள் ராசி யோகம் செய்யும் கிரகம் செவ்வாய். இவர் சுகஸ்தானத்திற்கு வரும்போது மிகுந்த நற்பலன்கள் உங்களுக்கு கிடைக்குங்க. பூர்வ புண்ணிய நற்பலன்கள். பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதியானவர் செவ்வாய் என்பதால் பூர்வ புண்ணியத்தின் பலனாக என்னென்ன கிடைக்க வேண்டுமோ அவை அனைத்துமே இப்பொழுது உங்களுக்கு கிடைக்க இருக்கு. பிள்ளைகள் பெருமை சேரக்கூடிய ஒரு தருணமாகவும் அமைஞ்சிருக்குதுங்க. பஞ்சாயத்துக்கள் சாதகமாக முடியுங்க. புதிய தொழில் தொடங்கும் முயற்சி கை கூட இருக்கு. இதுவரை தடையாக இருந்த சுபகாரிய பேச்சுக்கள் நல்ல முடிவுக்கு வருங்க. அவர்களுக்கு இருந்த அரசல் பரசல்கள் மாற இருக்கு. அதே போல் பாக பிரிவினை சுமூகமாக முடியுங்க. பூர்வீக சொத்துக்களை விற்று புதிய சொத்துக்கள் வாங்கும் யோகமும் பலருக்கு உண்டு என்பதை கிரக நிலைகள் தெல்ல தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுது. பொது வாழ்வில் இருப்பவர்களுக்கு நெருக்கடி நிலை அகல இருக்குதுங்க. வியாபாரம் மற்றும் தொழில் செய்பவர்களுக்கு உழைப்புக்கேற்ற பலன் உண்டு. அதே போல உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு மேலிடத்து ஆதரவு அதிகரிக்குங்க. கலைஞர்களுக்கு புதிய பாதை புலப்பட இருக்கு. மாணவ மாணவிகளுக்கு படிப்பில் ஏற்பட்ட தடைகள் விலகி நல்ல ஒரு முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாங்க. கடகராசினியர்களுக்கு கிரக நிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது, சனி பகவான் வழிபாடு சஞ்சலம் நீக்கும் வழிபாடாக அமைகிறது.